என்னதான் ட்ரெடிஷ்னலாக நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் லேடல்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் மாடர்னாக இருக்கிற சிலிக்கான் ஸ்பேட்டுலாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட ஒரு படி கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே இது எல்லாமே லைஃப் லாங் வரும். அதுக்கு இந்த ஸ்பூன்ஸ் தான் கேரண்டி. இது நான் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. மினிமம் ஒரு 10 இயர்ஸ் கிட்டையாவது இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டொவாலோ பிராண்டோடது. இதில் வந்து நடுவில் ஸ்பக்டி சர்வர் இருக்கிறதுனால சிங்கிள் பர்சனுக்கு நம்ம சர்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, ஸ்பக்டி, சேமியா இது எல்லாமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிலிக்கான்ங்கிறதுனால உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறமா சிலிக்கான், இது ரெண்டும் சேர்ந்தது. தென் பார்த்திங்கன்னா மிக்சிங் ஸ்பேட்டுலா. இதில் நீங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்க, ட்ரை ஃப்ரை பண்ணுறீங்க, அதே மாதிரி நம்ம களி கிண்டுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேட்டுலா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வளைஞ்சு இருக்கிறதுனால இதில் வந்து ஈஸியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ களியெல்லாம் கிண்டும் போது நார்மலாக இருக்கிற உடன் ஸ்பேட்டுலா பண்ணும் போது ஸ்டிக்காக வைக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஒட்டவே ஓட்டாது. சிலிக்கான் எல்லாமே ஃபுட் கிரேடு தான். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஸ்பேட்டுலா. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் 2 பீஸ் வரும். ஒரு லென்த் ஒன்று, ஷார்ட் ஒன்று, இப்படி 2 பீஸ் செட்டில் வரும். சிங்கிளாகவும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வதக்கும் போது உங்களுக்கு எதையுமே அடிப்பிடிக்க விடாது. பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். மேஷ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை எவ்வளோ நேரம் நீங்கள் விட்டாலும் மெல்ட் ஆகாது. கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க. 100 ருபீஸ் கீழே இருக்க சிலிக்கான் வாங்காதீங்க. ஸோ அதே இது இந்த சின்னது வந்து குட்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு குக்கரில் இப்படி தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணும் போது குக்கரை வந்து டேமேஜ் பண்ணும். பட் சிலிக்கானில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் இல்லாட்டி கைப்படாமல் எதையாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃபுட்டை அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்வைப்லே உங்களுக்கு எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துடும். நீங்கள் கையே போட தேவையில்லை, தண்ணி நிறையா யூஸ் பண்ண தேவையில்லை. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போ டர்னர். இது ரொம்ப பெருசு, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாண்ட்விச் ப்ரெட் இருக்குது பார்த்திங்க, அந்த சைஸுக்கு வரும். ஸோ நம்ம ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வெயிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இதை வச்சு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ப்ரெட்டு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் இதில் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா சிலிக்கான் சர்னர். இதில் வந்து நம்ம தயிர் கடைஞ்சிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்லாட்டட் ஸ்பூன், தென் ஒரு மிக்சிங் ஸ்பேட்டுலா, தென் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி ஸ்பூன், தென் வந்து ரைஸ் சர்வர். இது எல்லாமே நீங்கள் சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோறு எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஸ்டீலில் வந்து ஒட்டிக்கிறோம். இது நான்ஸ்டிக் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். பட் இது வந்து சிலிக்கான். இது எல்லாமே உங்களுக்கு சூடாக இருக்கிறதுலேயே சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்துடும் அப்படிங்கிற கவலையே வேணாம். இது எல்லாமே ஃபுட் கிரேட் சேஃப்டி தான். ஸோ தென் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஷ் வாஷர்லேயே போட்டுக்கலாம். எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.